அன்புள்ளம் கொண்ட மகர ராசி சகோதர சகோதரிகளே, உங்களுக்குத்தான் இந்த பதிவு. நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார். நேர்களே, உங்களுக்கு ஒரு பலனை தருகிறேன் அப்படின்னா, வேதங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியங்களை எடுத்துத்தான் கணக்கிட்டு தருவேன். அந்த வகையிலே மகர ராசிக்காரனுக்கு எந்த மாதிரியான பலன் வரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். அதே நேரத்தில் மகர ராசிக்கென்று ஒரு பொன்னான நேரத்தையும் பார்க்கலாம். ஏன்னா எனக்குன்னு ஒரு நல்ல நேரம் எத்தனை மணிக்கு இருக்குது, எப்போ இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்கு உண்டான விடையும் இந்த பதிவிலே இருக்கிறது. அப்போ மகர ராசி சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் என்ன நடக்க போகிறது? நீண்ட நாள் திட்டம் ஒன்று நிறைவேறப்போம். எப்படி? இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நீண்ட நாள் திட்டம் ஒன்று உங்களுக்கு நிறைவேறப் போகிறது. பல நாளாக யோசிச்சு வச்சிருப்பீங்க, அது இந்த நேரத்தில் நடக்கும். அதே நேரத்தில் ஒரு தொழிலில் ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருப்பீங்க, இதை பண்ணியிருந்தால் நாம் அதை வெற்றி பெற்றிருக்கலாம். அந்த திட்டங்களும் நிறைவேறுகின்ற காலம். மகர ராசிக்கு பொறுத்த வரைக்கும் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா சிகரம் ஏறுகின்ற காலம். எல்லாரும் சொல்வதைப் போல திருக்கணித வாக்கிய பஞ்சாங்கங்களில் எடுத்து அந்த கணக்கீட்டு முறையை நான் தருவதில்லை. என்னுடைய பதிவுகளில் எல்லாமே வேத குறிப்புகள்லேருந்து எடுத்து தருவேன். வேத பஞ்சாங்கம் வேறு, வாக்கிய திருக்கணித பஞ்சாங்கங்கள் வேறு, முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். அதனால் அந்த குழப்பம் உங்களுக்கு வேண்டாம். மகர ராசி சகோதர சகோதரியே, சிகரம் ஏறுகின்ற காலம். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்க போகுது. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையப் போகிறது. தொழிலிலே புதுவித மாற்றம் வரப்போகிறது. ஆன்மீக சுற்றுலாவுக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு முக்கிய சந்திப்பு ஏற்பட போகிறது மகர ராசிக்காரர்களுக்கு. அப்போ இந்த கிரகத்தின் ஆற்றல் கதிர்வலைகள் அந்த அளவுக்கு உங்களுடைய மனமாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. ஏன்னா இப்போ இதில் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. 4 சதுரத்தை போல உங்களுக்கு கிரக பார்வை உண்டு. இது வேத சூட்சுமங்களில் 4 திசையில் இருந்து 4 பேர் உதவி செஞ்சால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. குரு பகவான் ஒரு பக்கம் ஒரு நன்மையை செய்ய காத்திருக்கிறார். அதே நேரத்தில் நீண்ட நாளாக எதெல்லாம் யோசிச்சு வச்சிங்களோ அதெல்லாம் இப்போ நடக்க போகுது. நீண்ட நாளாக வீட்டில் ஒரு விஷயம் வாங்க முடியலையே, ஒரு நகை வாங்க முடியல, ஒரு நல்ல பொருள் வாங்கி வைக்க முடியல அப்படிங்கிறவாள்லாம் அந்த நேரத்தில் வாங்கிடுவீங்க. எங்கே சாமிஜி வேலையே இல்லை, நான் எங்கே போய் வாங்கிறது, நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவாளுக்கு வேலை அமைய போகுது. வியாபாரம் பண்ணுறவாளுக்கு லாபம் கூட போகுது. பெருங்கொண்ட தொழில் ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறவாளுக்கு புது புது ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்டுகள்லாம் வரப்போகுது. வண்டி வாகன தொழில், காரு, லாரி, வேன், இதுபோல் தொழில் செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு புதுசாக சந்திப்புகள் ஏற்பட போகுது. அது மூலியமாக பெருங்கொண்ட வளர்ச்சி ஏற்பட போகுது. வெளிநாட்டு தொடர்புக்காக காத்து கொண்டிருக்கிற நபர்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது. மருத்துவனுக்கு, காவல்துறைக்கு, இராணுவத்துறைக்கு, மருத்துவத்துறை, அதே நேரத்தில் நீதித்துறை, வக்கீல் துறை அனைவருக்குமே ஒரு உயர்வான காலம். குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்பட போகுது. கல்யாண தடையில் இருக்கிற நபர்களுக்கெல்லாம் கல்யாண காலம் கூடி வருகிறதே. ஆனால் ஒரு பிரம்ம ரகசியத்தை சொல்லுவேன். இந்த பிரம்ம ரகசியத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் இப்போ நான் சொல்லுகின்ற அத்தனையும் பலன்களாக நீங்கள் பெறலாம். எப்படி அப்படின்னா, உங்களுக்கான ஒரு பொன்னான நேரம் இருக்கிறது. அது 4 வேதத்துக்குள்ளேயும் ரகசியம் இருக்கு இல்லையா? இந்த ரகசியங்கள் எல்லாம் எடுத்து பிரம்மம் 12ன்னு ஒரு வேதத்தை உருவாக்கி அதுக்குள்ளே கொண்டு போய் மறைச்சி வச்சிருக்காங்க. இதை 4 வேதங்களும் படித்த நபருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த பிரம்மம் 12க்குள்ளே இருந்து தான் உங்களுக்கான பொன்னான நேரத்தை தர்றேன்.
அப்போ எனக்குன்னு ஒரு நல்ல நேரம் எது, எனக்குன்னு ஒரு அதிர்ஷ்ட நேரம்தான் எது அப்படின்னு வரக்கூடிய நபர்கள் அனைவரும் கேட்குறா. அவ ஜாதகத்தில் அதுக்கான நேரத்தை வாங்கிட்டு போகிறாங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய கொடிகட்டி பறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பொது வழியில் பொதுவான பலன் அப்படின்னும்போது உங்களுக்கான ஒரு பொன்னான நேரம் இருக்குது. அந்த நேரத்தை பிரம்மம் 12லேருந்து எடுத்து தரேன். அப்போ அந்த வகையில் உங்களுக்கு குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷம், உறவுகள் மத்தியிலே ஒரு நல்ல பெயர், அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொறுப்பும், அதன் மூலியமாக ஒரு பெருங்கொண்ட வருமானமும், ஒரு நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படுகின்ற நேரம். கலைத்துறை, இலக்கியத்துறை, பாடலாசிரியர்கள், கல்வி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஏற்றம். அதான் சொல்லிட்டேன், மகரம் சிகரம் ஏறுகிறது. அந்த வகையில் கிரகத்தின் ஆற்றல் உங்களோட பயணம் செய்ய போகிறது. கதிர்வலைகள் அப்படி இருக்கிறது. அப்போ இதை முழுமையாக நீங்கள் பயன்படுத்தணும், கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த பிரம்ம வேதத்துக்குள்ளே இருந்து உங்களுக்கான பொன்னான நேரத்தை நீங்கள் பயன்படுத்தணும். இதை பயன்படுத்தினா உங்கள் வாழ்க்கையில் நான் சொன்னது போல அத்தனையும் வெற்றியாக மாறும். மனக்குழப்பமே வேண்டாம். மனக்குழப்பமே வராதே. இந்த நேரத்தை மட்டும் விடுப்ப, ஆகாயத்திலேருந்து ஒரு கயிறு வந்து விழுந்திருக்குது, இந்த கயிறை பிடிச்சி ஏறுனா அத்தனையும் கிடைக்குதான் அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஏறிட வேண்டியதானே. 2 கிலோமீட்டர் ஓடினா பல பரிசுகள் இருக்குது அப்படின்னா ஓடிட வேண்டியதானே. அதில் என்ன யோசனை? அப்படி இருக்கிறதுனால மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய சிகரம் ஏறக்கூடிய மகர ராசி சகோதர சகோதரனே, எப்பவுமே மகர ராசிக்கென்று ஒரு தனிச்சிறப்பு. காரணம் என்னென்னா, சனி பகவான் தானே அதிபதி. மகர சனி எப்பவுமே மகத்தான சனியாச்சே. அப்படி இருக்கிறதுனால பொதுவாக உங்களுக்கு உயர்வில் தான் இருப்பீங்க. ஒரு நல்ல நிலை, நல்ல எதிர்பார்ப்பு, நல்ல புகழ்ச்சி, இதெல்லாம் உங்களுக்கு இப்போ கிடைக்கிற நேரம். இருந்தாலும் ஒன்றை சொல்லுகின்றேன், உங்களுக்கான ஒரு பொன்னான நேரம். ஆரோக்கிய கேட்டில் இருந்தீங்கன்னா வெளியில் வந்துடலாம். நிம்மதி இழந்திருந்தா வெளியில் வந்துடலாம். குடும்ப சிக்கல்கள் இருந்தால் வெளியில் வந்துடலாம். ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகங்கள் வேறு. அது பார்த்து அது தெளிவாக அது வேறு. பொது பலனில் இந்த பொன்னான நேரத்தை பயன்படுத்தி கொண்டு அத்தனை மகர ராசி சகோதரன் சகோதரியும் லாபம் பெறலாம், பணவரவை பெறலாம், மகிழ்ச்சியை பெறலாம், சந்தோஷத்தை பெறலாம், குடும்ப உறவுகளை ஒன்று கூட்டி சந்தோஷப்படலாம். வீடு மனை பூமி இல்லாதவாளுக்கு பூமி மனைகளை உருவாக்கி கொள்ளலாம். தொழிலில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிடணும். அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய பொன்னான நேரத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே 9ம் வரணும், பஞ்சபூதங்களும் வரணும். அப்போது தினமும் விடிய காலம் 5:18 நீங்கள் முழிச்சுக்கணும். முழிச்சுக்கணுன்னா எப்பயுமே 5:30 5 மணிக்கே முழிச்சிடணும். நீங்கள் 5 மணிக்கு முழிச்சிட்டிங்க அப்படின்னா 5:18 அப்படி எப்போ அடிக்குதோ அதுதான் உங்களுடைய பொன்னான நேரம். அந்த நேரத்தில் ஒரு ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யலாம், தொழில் சம்பந்தப்பட்ட யோசனை செய்யலாம், குடும்ப உறவுகளை பற்றி சிந்திக்கலாம், குழந்தைகளை பற்றி யோசிக்கலாம். நீங்கள் யோசிங்க, 10 நாள் இப்படியே யோசிங்க. தொடர்ந்து அந்த கரெக்டாக 5:18 இந்த வேலை மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். குளிச்சுட்டு மங்களகரமாக உட்காந்துட்டு வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம். 5:18 நல்லா பார்த்துங்க. 5:18 தான் உங்களுடைய பொன்னான நேரம். அது 5:18. அந்த 5:18 உட்காந்து குழந்தைகளை பற்றி அப்படி யோசிக்கணும், தொழிலை பற்றி யோசிக்கணும். யோசிங்க போதும், வெற்றி பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்தோம். மிகப்பெரிய வெற்றியும் வளர்ச்சியும் சிகரத்தில் ஏறுகின்ற அந்த முக்கியமான அந்த பரிசு மலைகளையும் நீங்கள் பெற வேண்டும் என்றால் உங்களுடைய பொன்னான நேரத்தை பயன்படுத்தணும். நேரம் தவறுனா என்ன ஆகும்? கரணம் தப்புனா என்ன ஆகும்? நேரத்துக்கு அவ்வளோ வலிமை இருக்கிறது. பிரம்மம் 12ல் உங்களுக்கான மகர ராசிக்கென்று சரியான நேரம் எது? 5ம் வரணும், 1ம் வரணும், 8ம் வரணும். அஷ்டதிக்குன்னு சொல்லுவாங்க. 8ம் வரணும். அப்போ அஷ்டதிக்கும் வரணும், சூரியனும் வரணும், பஞ்சபூதமும் வரணும். 5:18 உங்களுக்கான பொன்னான நேரம். இந்த நேரத்தை எந்திரித்து எவன் ஒருவன் வேலை, தொழில், குடும்பம் இதை யோசிக்கிறானோ மிகப்பெரிய வெற்றடைவாங்கிறது வேத விதி.
அந்த வகையில் மகர ராசி சகோதர சகோதரிகளே, இந்த பொன்னான நேரத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ வளமும் குடும்ப வளமும் மன மகிழ்ச்சியும் பெற வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள். இந்த பதிவில் முக்கியமான தகவலைத்தான் சொல்லுவேன். இதே போல் ஒரு நல்ல தகவலை திரும்பவும் உங்களுக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி நன்றி, வணக்கம்.